அனைவருக்கும் வணக்கம். நமது யூடியூப் தலைப்பின் இன்றைய பயிற்சி மெயில் ஆர்டர் பிசினஸ், ஷார்ட்டா MOB அப்படின்னு சொல்லுவாங்க. மெயில் ஆர்டர் பிசினஸ். இந்த மெயில் ஆர்டர் பிசினஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு NRI இருக்கிறாங்க. NRIங்கிறது என்னங்க? நான் ரெசிடென்ட் இந்தியன், வெளிநாட்டு வாழ் இந்தியர். நம்ம இந்தியர்கள் தான். அவங்க தற்சமயம் என்ன பண்றாங்க, வெளிநாட்டுல தங்கி படிக்கிறாங்க அல்லது பணிபுரிகிறாங்க. சோ இவங்களை தான் நம்ம NRI சொல்றோம், வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், NRI. ஓகே, இந்த NRI வந்து பல கண்ட்ரீஸ்ல இருக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த NRI மாதிரியே FNIO அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. FNIO ஃபாரின் நேஷன் இந்தியன் ஆரிஜின். அவங்களோட பூர்வீகம் வந்து பை பர்த் வந்து இந்தியர்ல இருப்பாங்க. பட் அங்க செட்டில் ஆகி அங்க சிட்டிசன்ஷிப் ஆகி அங்கே செட்டில் ஆயிருப்பாங்க. சோ FNIO அவங்ககிட்ட அந்த OCI கார்டு ஒரு கார்டு இருக்கும். சோ அந்த FNIO, சோ இந்த NRI மற்றும் FNIO, அந்த OCI கார்டு வச்சிருக்க அந்த FNIO, இந்த ரெண்டு நபர்களுக்கும், இந்த NRIக்கும் FNIOக்கும் குரூப் 5 கண்ட்ரீஸ்ல இருக்கிற நபர்களா இருந்தால் அவங்களுக்கு நம்ம மெயில் ஆர்டர் பிசினஸ் மூலமா ஒரு ப்ரொபோசல் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த குரூப் 5 கண்ட்ரீஸ்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸையும் ஒவ்வொரு குரூப் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுல குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 நிறைய குரூப்ஸ் இருக்கு. இந்த அந்தந்த கண்ட்ரி வந்து எந்த குரூப்ல வருதோ அந்த குரூப்ல எலிஜிபிளா அப்படிங்கறது பாக்குறோம். சோ இப்போதைக்கு வந்து குரூப் 5 கண்ட்ரீஸ் இருக்கிற குரூப் 5 கண்ட்ரீஸ்ல இருக்கிற NRI மற்றும் FNIக்கு வந்து மெயில் ஆர்டர் பிசினஸ் பண்ணலாம். சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி மைனர் சில்ட்ரனுக்கும் நம்ம ப்ரொபோசல் கம்ப்ளீட் பண்ணலாம். மைனர் சில்ட்ரனா இருந்தாலும் அவங்க NRI FNIO இருந்தா கம்ப்ளீட் பண்ணலாம். அப்ப மைனர் சில்ட்ரன் தான் அவங்க பேசிக் என்ன கேட்பாங்கன்னா, ஜூனியல் FMR வந்து கண்டிப்பா கேட்பாங்க. வீடியோ MHR வந்து பிரான்ச் மேனேஜர் கண்டிப்பா பண்ணணும். சோ இந்த ஜூனியல் FMRம் வீடியோ MHRம் கண்டிப்பா தேவைப்படும். எப்ப அது மைனர் சில்ட்ரனுக்கு நம்ம ப்ரொபோஸ் பண்ற மாதிரி இருந்தால் மெயில் ஆர்டர் பிசினஸ் மூலமா. சரி, இந்த மெயில் ஆர்டர் பிசினஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த முகவர், இந்த பாலிசி கொடுக்க போற முகவர் வந்து அந்த NRI அல்லது FNIO இருக்கிற அந்த கண்ட்ரிக்கு போய், குரூப் 5 கண்ட்ரீஸ்ல அந்த கண்ட்ரிக்கு போய் அங்க பிசினஸ் கேன்வாஸ் பண்ணி வாங்கிட்டு வராரு. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து அவர் அந்த NRI அந்த FNIO வந்து இங்க இருக்கிறப்ப இந்தியால ஒரு விசிட் வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த விசிட் வந்தப்ப பிசினஸ் கேன்வாஸ் பண்ணிருப்பார். அவர் அந்த ப்ரொபோசல் வந்து கேன்வாஸ் பண்ணிருப்பார். ஒன்ஸ் அவர் நம்ம கண்ட்ரி விட்டு அவரோட ரெசிடென்ஸ் கண்ட்ரிக்கு போயிருப்பார். சோ போறப்ப அங்க இருந்துட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸை பண்றாரு. ஓகேங்களா? சோ பிசினஸ் கேன்வாஸ் பண்ணது நம்ம இந்தியால, பட் ப்ரொபோசல் சைன் ஆக போறது எல்லாமே அவர் இருக்கிற அந்த கண்ட்ரில. சோ இதுவும் வந்து மெயில் ஆர்டர் பிசினஸ்ல வரும். ஓகேங்களா? ஒன்று அந்த ஏஜென்ட் அங்க போறார், அல்லது அந்த கஸ்டமர் இங்க வரப்ப கேன்வாஸ் பண்ணிட்டு அந்த கஸ்டமர் அங்க திருப்பி அவரோட கண்ட்ரிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்றாரு. சோ இதை எப்படி பண்றோம்னா, மெயில் ஆர்டர் பிசினஸ் மூலமா பண்றோம் தெரிஞ்சுக்கு. சோ ஒரு மெயில் ஆர்டர் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வாடிக்கையாளருக்கு மினிமம் சம் அஷ்யூர்ட் பாத்தீங்கன்னா 10 lakhs இருக்கணும். சோ 2 lakhs 3 lakhs இது மாதிரிலாம் கொடுக்க முடியாது. 10 lakhs கண்டிப்பா அவருக்கு நம்ம ப்ரொபோஸ் பண்ணிருக்கணும். அந்த வாடிக்கையாளருக்கு 10 lakhs ப்ரொபோஸ் பண்ணணும். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 3 crore வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம். அந்த மெயில் ஆர்டர் பிசினஸ் மூலமா நம்ம 3 crore மேக்ஸிமம் ப்ரொபோஸ் பண்ணலாம். மினிமம் சம் அஷ்யூர்ட் 10 lakhs. ஓகேங்களா? சோ இந்த 10 lakhs வந்து மல்டிபிள் பாலிசியாவும் இருக்கலாம். பட் கிளப் டுகெதர் 10 lakhs இருக்கும் மினிமம். இதுக்கு மேல என்ன ப்ரொபோஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த மெயில் ஆர்டர் பிசினஸ் மூலமா என்ன ப்ரொசீஜர் நடக்குது, எப்படி இந்த ப்ரொபோசல் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்றோம்னா, அந்த வாடிக்கையாளர் அந்த கண்ட்ரில குரூப் 5 கண்ட்ரில இருக்காரு பாத்தீங்களா, அந்த வாடிக்கையாளர் என்ன பண்ணணும், அந்த ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சுக்கு வந்து ஒரு இமெயில் போடணும். என்ன இமெயில் அப்படின்னா, நான் வந்து உங்க நிறுவனத்துல இந்த பாலிசி இந்த சம் அஷ்யூர்டுக்கு இந்த பிரீமியத்துக்கு நான் இந்த முகவர் மூலமா எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் அப்பீல் வந்து அவர் த்ரூ இமெயில்ல அந்த வாடிக்கையாளர் பிரான்ச்சுக்கு அனுப்பணும். சோ அந்த பிரான்ச்சுக்கு அந்த ரெக்வெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பிரான்ச்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத அவருக்கு ரிப்ளைல கொடுப்பாங்க. அந்த பிரான்ச்ல இருந்து அந்த கன்சர்ன் கஸ்டமருக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. பேசிக்கலா என்னென்ன கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொபோசல் ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து த்ரூ மெயில் அனுப்புவோம். நம்ம இங்க இருந்து மெயில் அனுப்புவோம். ஓகே, ப்ரொபோசல் ஃபார்ம் 360 அது அவருக்கு மெயில போகும், PDF போகும். ஓகே, அடுத்து ப்ரொபோசல் ஃபார்ம் கூட சூட்டபிலிட்டி அனலைசிஸ் ஃபார்ம் அதுவும் நம்ம அனுப்புறோம். அடுத்து கோவிட், இப்ப லேட்டஸ்டா வந்து கோவிட் வெர்ஷன் 8 இருக்கு. சோ இந்த கோவிட் வெர்ஷன் 8 ஃபார்ம் அதை அனுப்புறோம். NRIக்குனே ஒரு கொஸ்டினர் இருக்கு, NRI கொஸ்டினர் ஃபார்ம், இதையும் நம்ம அனுப்புறோம். ஓகேங்களா? சோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் PDF-லயோ வேர்ட் ஃபார்மட்லயோ அந்த கஸ்டமருக்கு மெயில் அனுப்புறோம். ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸ் போக என்னென்ன வேணுங்கிறத அந்த மெயில்ல நமக்கு சொல்லுவோம். இந்த ப்ரொபோசல் கூட என்னெல்லாம் ஒரு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். பேசிக்கா என்ன சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். பேசிக்கா பாத்தீங்கன்னா, அந்த வாடிக்கையாளரோட போட்டோ, அந்த ப்ரொபோசல் ஃபார்ம் ஒற்றை போட்டோ வேணுங்களா, போட்டோ அந்த ப்ரொபோசல் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி அந்த கஸ்டமர் வந்து சைன் பண்ணணும் அங்க. ஓகே, பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி சைன் பண்றாரு. ஓகே, அப்ப பேசிக்கா அவரோட போட்டோ, அவரோட பேன் ஆதார் இருந்தால் அந்த பேன் காப்பி, ஆதார் காப்பி,
அவரோட ரெசிடென்ஸ் ப்ரூஃப் அங்க இருக்கிறதுக்கு ரெசிடென்ஸ் ப்ரூஃப்ங்கிறது என்ன, அவரோட யூட்டிலிட்டி பில், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம், டெலிபோன் பில், இந்த மாதிரி அங்கதான் அவர் இருக்கிறாருக்கு ரெசிடென்சியல் ப்ரூஃப் அதுவும் கூட வைக்கிறோம். அடுத்து பாஸ்போர்ட் காப்பி, மெயினா அவரோட பாஸ்போர்ட் காப்பி, அதுல விசா பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேஜ், அல்ல ஸ்டாம்பிங், பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் எப்போ ரீசெண்டா லேட்டஸ்டா, அதாவது இந்தியா விட்டு எப்ப போனாரு, எப்ப இன் அவுட், அதெல்லாம் அந்த டீடைல்ஸ் இருக்கிற அந்த ஸ்டாம்பிங் பேஜ் கண்டிப்பா காப்பி அனுப்புறோம். ஸோ அடுத்து அவரோட டிகிரி சர்டிபிகேட், ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி, அவரோட டிகிரி சர்டிபிகேட் காப்பி கேட்பாங்க. எல்லா ஜெராக்ஸ்லயும், அவர் சப்மிட் பண்ண எல்லா ஜெராக்ஸ்லயும் செல்ஃப் அட்டஸ்டேஷன் வந்து கண்டிப்பா இருக்கணும். ப்ரொபோசல் ஃபார்ம் எல்லாத்துலயும் அவரோட சைன் இருக்கணும். ஓகேங்களா, அதை ஃபில் பண்ணி சைன் இருக்கணும். ஓகே, ஒன்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டாரு, ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாரு. ஓகே, இந்த ப்ரொபோசலும் இந்த ஜெராக்ஸ் என்ன பண்ணணும், ஒரு நபர்கிட்ட விட்னஸ் வாங்கணும். இந்த யாராட்டெல்லாம் விட்னஸ் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பசில விட்னஸ் வாங்கலாம் ஃபர்ஸ்ட். அடுத்து டிப்ளமேட்டிக் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்ககிட்ட விட்னஸ் வாங்கலாம். நோட்டரி பப்ளிக் அவங்ககிட்ட விட்னஸ் வாங்கலாம். மெடிக்கல் எக்ஸாமினர் அவங்ககிட்ட விட்னஸ் வாங்கலாம். அவர் பணிபுரிகிற அந்த எம்ப்ளாயர் அவங்ககிட்ட விட்னஸ் வாங்கலாம். பேங்கர், அவர் அக்கௌண்ட் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிற அந்த பேங்கர்கிட்ட விட்னஸ் வாங்கலாம். அடுத்து இப்ப நீங்க ப்ரொபோஸ் பண்றது வந்து காலேஜ் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா அவங்க டீன் பிரின்சிபல்கிட்ட விட்னஸ் வாங்கலாம். அடுத்து இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு என்ஆர்ஐட்டையும் அல்லது எஃப்என்ஐட்டையும் விட்னஸ் வாங்கலாம். ரத்த சொந்தம் இல்லாத என்ஆர்ஐ அல்லது எஃப்என்ஐட்டையும் விட்னஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி லேட்டஸ்டா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இப்ப நான் சொல்லியிருக்க லிஸ்ட்ல இருக்கிற எல்லா நபர்கிட்ட யார்கிட்ட வாங்கலாம், இல்லைனாலும் அங்க இருக்கிற ஒரு என்ஆர்ஐட்ட வாங்கினாலும் ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் அங்க இருக்கிற ஒரு என்ஆர்ஐட்ட நம்ம விட்னஸ் வாங்குறோம்னு வச்சுக்கலாம். அப்ப விட்னஸ் வாங்குறப்ப அந்த என்ஆர்ஐ இருக்க விட்னஸ் போற என்ஆர்ஐ இருக்காரு பாத்தீங்களா, அந்த என்ஆர்ஐயோட ரெசிடென்ஸ் ப்ரூஃபும் ஐடி ப்ரூஃபும் கண்டிப்பா கூட வச்சு அனுப்பணும். ஓகேங்களா, ஓகே. இது போக இந்த விட்னஸ் போக அவரோட 3 months லேட்டஸ்ட் 3 months ஓட சேலரி ஸ்லிப் கேட்பாங்க. அவரு அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது பாத்தீங்களா, அவரோட சேலரி போகுது பாத்தீங்களா, அந்த பேங்க் அக்கௌண்டோட ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. சோ இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த ப்ரொபோசல் ஃபார்ம் இதெல்லாம் வச்சு என்ன பண்றாரு, அங்கிருந்து ப்ரொபோசலை ஹார்ட் காப்பி பிரான்ச் அனுப்புறாரு. ஓகேங்களா, சில இடத்துல வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு வந்து மெடிக்கல் பண்ற மாதிரி வரும், ஸ்பெஷல் மெடிக்கல் பண்ற மாதிரி வரும், அல்லது ஆர்டினரி மெடிக்கல் பண்ற மாதிரி வரும். ஸோ ஆர்டினரி மெடிக்கல் பண்ற மாதிரி இருந்தா அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் அவர் ஆர்டினரி மெடிக்கல் பண்ணலாம். அப்ப அப்படி பண்றப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல விட்னஸ், அந்த பாஸ்போர்ட் காப்பி இல்லாம ஹாஸ்பிட்டல்ல விட்னஸ் அவர் வாங்கணும். ஓகேங்களா, இதே வந்து ஸ்பெஷல் மெடிக்கல் பண்றாரு, அதே மாதிரி தான் அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஸ்பெஷல் மெடிக்கல் பண்ணிடலாம். இந்த இப்படிதான் ஃபார்மட் இப்படி இருக்கணுங்கிறது இல்ல, அங்க இருக்கிற என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் பிரகாரம் அவர் ஸ்பெஷல் மெடிக்கல் பண்ணி அந்த ரெக்யர்மெண்ட் பிரகாரம் ஸ்பெஷல் மெடிக்கல் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம அங்கிருந்து இவர் அனுப்பலாம். இப்போ பிளஸ் சாஃப்ட் காப்பி கூட சில சமயம் அனுப்பலாம். அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட் காப்பி ஹார்ட் காப்பி கொடுக்கலன்னா சாஃப்ட் காப்பி கூட அனுப்பலாம். ஸோ அப்ப மெடிக்கல் அங்க பண்ற மாதிரி இருந்தால் அந்த ஆர்டினரி மெடிக்கல் அல்லது ஸ்பெஷல் மெடிக்கல் பண்ணி அனுப்புறோம். இல்ல நான் வந்து ஸோ இப்போ இந்த மெடிக்கல் வந்து அங்க பண்ணாம சில இடத்துல வந்து சில கேஸ்க்கு வந்து நம்ம வீடியோ மெடிக்கல் மூலியமாவும் பாலிசி கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த வீடியோ மெடிக்கல் மூலியமா பாலிசி கம்ப்ளீட் பண்றப்ப இங்கிருந்து டிபிஎல் இருந்து வீடியோ மெடிக்கல் மூலியமா அவங்களுக்கு மெடிக்கல் பண்ணுவாங்க. த்ரூ வீடியோ மூலியமா மெடிக்கல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இங்க இருந்துட்டு ஓகே. ஸோ இந்த வீடியோ ரெண்டாவது மேனேஜரோட எம்ஹெச்ஆர் வந்து ரொம்ப முக்கியம். அவரும் வீடியோ மூலியமா அந்த எம்ஹெச்ஆர் வந்து கஸ்டமர் பார்த்து பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றோம். ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சாச்சு, அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து அந்த கஸ்டமர் அவரோட அக்கௌண்ட்ல இருந்து அங்கிருந்து அந்த அமௌண்ட் என்ன பண்றாரு, எல்ஐசி அக்கௌண்ட்டுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அந்த பர்டிகுலர் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் அவர் நம்ம என்னென்னலாம் வேணும்னு கேட்டிருக்கோமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட, அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட நம்ம என்ன அனெக்சஸ், ப்ரொபோசல் ஃபார்ம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் செட் சொன்ன விஷயம் எல்லாமே வேணும். அவர் அங்கிருந்து ஹார்ட் காப்பியா பிரான்ச்சுக்கு அவர் அனுப்புறாரு. ஓகே, ஒன்ஸ் பிரான்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த ப்ரொபோசல் அப்படியே ஹையர் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகுது. ஹையர் ஆஃபீஸ் ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எம்ஹெச்ஆர், இந்த வீடியோ எம்ஹெச்ஆர், இந்த மெடிக்கல், அவரோட டாக்குமெண்ட்ஸ், இந்த ப்ரொபோசல் ஃபார்ம் எல்லாம் பேஸ் பண்ணி they will decide whether we can give policy or not அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த பாலிசி வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ இதுதான் ஒரு மெயில் ஆர்டர் பிசினஸ் மூலியமா நடக்கிற ப்ரொசீஜர். ஸோ இந்த இடத்துல வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப சமீபத்தில் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்ப கொடுத்துருக்காங்க, எப்படி ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் வாங்க முடியும்னா, அந்த வாடிக்கையாளர் என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தால் அந்த ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் வாங்கலாம். என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து அந்த பணம் வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தால் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் வாங்கலாம். அப்ப அதுக்கு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்மட்டையும் ஃபில் பண்ணி அவர் கொடுத்தாருன்னா ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ இதே வந்து அந்த கஸ்டமரோட லோக்கல் பேங்க், இங்க இருக்கிற பேங்க்ல இருந்து அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அதுக்கு ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் தர மாட்டாங்க. ஸோ
ஜிஎஸ்டி எக்ஸம்ஷனுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அந்த ஃபார்மாலிட்டிஸ் சேர்த்து பண்றாரு. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ மெயில் ஆர்டர் பிசினஸ்ங்கிறது என்ன? நம்ம இங்க இருக்கிறோம், இங்கிருந்து கேன்வாஸ் பண்றோம், அந்த கஸ்டமர் இங்க இருக்க கேன்வாஸ் பண்றோம், அங்க போனதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறோம், அல்லது இங்க இருந்துட்டே அங்க கேன்வாஸ் பண்ணி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிக்கிறோம். த்ரூ மெயில் மூலியமா அந்த டாக்குமெண்ட்ஸ் போகுது, இங்கிருந்து போகுது, ஹார்ட் காப்பி மூலியமா அங்கிருந்து வருது. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் இதுதான் வந்து மெயில் ஆர்டர் பிசினஸோட பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த மெயில் ஆர்டர் பிசினஸ்ங்கிறது நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு செக்மெண்ட். ஸோ ஒவ்வொரு முகவரும் மெயில் ஆர்டர் பிசினஸோட இன்டெப்தா, இந்த இதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அப்பப்ப மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த வாடிக்கையாளர் கேன்வாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன கண்ட்ரியில் இருக்கிறாரு, என்ன ஜாப்ல இருக்கிறாரு, என்ன படிச்சிருக்கிறாரு, ஸோ என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கன்சர்ன் பிரான்ச்ல செக் பண்ணிட்டு இந்த ஃபார்மாலிட்டிஸை பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா டைப் டு டைப் மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம பழைய மெத்தட்லேயே பண்ணக்கூடாது. ஸோ இப்போ லேட்டஸ்ட் என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் ஒவ்வொரு முகரும் பண்றது நல்லது. ஸோ இப்படி பண்றப்ப டாக்குமெண்டேஷன் கிளியரா ப்ராசஸ் ஆச்சுன்னா ப்ரொபோசல் கம்ப்ளீஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா அது இல்லை இதுலன்ட்டு இட் வில் டேக் சம் டிலே. ஸோ அதனால எப்பயுமே வந்து ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கங்க. ப்ரொசீஜர் தெரிஞ்சுட்டு மார்க்கெட் எங்க இருக்கு, என்ஆர்ஐ பிசினஸ்ல மெயில் ஆர்டர் பிசினஸ் எப்படி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நல்லா வணிகம் பண்ணுங்க. எனது அணி முகவரும் வெற்றி பெற வேண்டும். இறுதியாக எனது அணி முகவர்களுக்காக ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ. இந்த வீடியோல வர கருத்துக்களை பாருங்க. என்னுடைய சன் 5 வயசு பையன், 6 பையன், அவன்கிட்ட இருந்து ஒரு பெரிய லெசன், லைஃபோட லெசன் நான் கத்துக்கிட்டேன். அவர் ஜூ போனோம், அனிமல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து ஐ டோல்ட் ஹிம், நாளைக்கு கூட்டு போறேன்டா, கண்டிப்பா கூட்டு போறேன். ஐ டோல்ட், ஏன் நாளைக்கு? நீ இப்ப சும்மா தான் இருக்க, நான் சும்மா இருக்கேன், ஜூ அங்கதான் இருக்குது, ஏன் இப்ப போலன்னு கேக்குறான். கரெக்டான கேள்வி அவன் கேட்டது. செய்யணும், நல்லது செய்யணும்னு நினைச்சா உடனே செய்ய அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. ஸோ இந்த வீடியோவில் வர கருத்துக்களை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எது செய்தாலும் இன்றே செய்ய வேண்டும். காலதாமதம் இல்லாமல் செய்தால்தான் வெற்றி பெற முடியும். எனது அணிமுகவரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பயிற்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி.